அனைவருக்கும் வணக்கம். சுத்த சன்மார்க்க நெறியில் திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் அருளிய பொன்மொழிகள். பசித்திரு, விழித்திரு, தனித்திரு. முதலில் பசித்திரு. மனிதன் எப்பொழுதும் எவ்விடத்தும் பேரின்ப வாழ்க்கையில் திளைக்க வேண்டும் என்பதே பிறவிப் பயன். இதற்குத்தான் நம் முன்னோர்களும் ஞானிகளும் நமக்கு இதற்கான வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் அதை புரிந்து கொள்ளாமல் எப்படியோ வாழ்ந்து அழிந்து போகின்றோம். மனிதனுக்கு உடல் உயிர் வளர்ச்சிக்கும் வாழ்வதற்கும் உணவின் அவசியத்தை பசி தத்துவத்தின் மூலம் கடவுள் நிறைவேற்றி வைக்கின்றார். அதுபோல நம் அகத்தில் ஆன்ம உருக்கத்தால் ஊறுகின்ற அருள் அமுதத்தை ஏற்று பேரின்ப வாழ்வில் திளைக்க வேண்டும். அருட்பசியுடன் நாம் இருக்க வேண்டும். இதுவே பசித்திரு என்பதற்கு பொருள் என கொள்ள வேண்டும். அடுத்ததாக தனித்திரு. எல்லாம் இறை வடிவம், எல்லாம் இறைவன் செயல் என்ற அருள் வாசகத்தின் பொருளை ஒவ்வொருவரும் தனித்திருந்து ஏகாந்தமாய் அனுபவிப்பதே தனித்திரு என்பதற்கு பொருளாகும். அடுத்ததாக விழித்திரு. மனிதன் அருள் அமுதம் ஏற்று இறை இன்பத்தில் அருட்களிப்பில் ஆழ்ந்து போகாமல் அருள் செயல் புரிய வேண்டும். ஆகவே இந்த மூன்றும் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்ற சுத்த சன்மார்க்க நெறியில் திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் அருளியிருக்கிறார் இந்த பொன்மொழிகளை. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லோரும் இன்புற்றிருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.